அப்படியே முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு நாப்தலின் வீட்டில் யூஸ் பண்ணீங்களா, அந்த உருண்டை துணிக்கடியில் பீரோலாம் வைப்பாங்கல்ல, அந்த உருண்டை. அந்த உருண்டை என்ன பண்ணுவாங்க, அது பேர் என்னது, அது பேர்ல நாப்தலின். அந்த நாப்தலின் என்ன பண்ணுவீங்க, துணிக்கடியில் போட்டுட்டு ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், காற்றுல உள்ள வெப்பத்தை எடுத்து அது ஆவியாகி கரைஞ்சிடும். இப்போ நாப்தலின் வந்து கரைஞ்சி போயிடும், அதை திருப்பி என்ன பண்ண முடியாது, புதிய பொருள் உருவாகுமால்ல, அதோட அவ்வளோதான் முடிஞ்சிடும். இப்போ இந்த கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி ஆவியாக்கணும். ஆவியாக்கும் போது இது என்ன பண்ணும், மேல ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சிட்டோம்னா படிஞ்சு உங்களுக்கு அந்த படிதல்ங்கிறது ஒண்ணு நடக்கும். அது எப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறேன். இதே நீங்க இந்த கண்ணாடி கிளாஸ் வைக்கலைன்னா என்ன பண்ணிடும், நேரடியாக ஆவியாகி காற்றுல கரைஞ்சிடும். ஓகேவா, காற்றுல கரையாம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த கண்ணாடி டம்ளர் வச்சிருக்கேன். ஓகேவா, ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் தெரியலன்னு முன்னாடி வந்து பார்த்துக்கோங்க, தெரியல லாஸ்ட் வரைக்கும். கேண்டில் உயரம் இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, நம்ம ஐஸ் கியூப் இருக்குல்ல, ஐஸ் கியூப் என்ன பண்ணும், உருவ வைக்கும் போது நிறைய ஆவியாகுமா, அந்த ஆவியை இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் தேய்ச்சி ஃபில்டர்ல வச்சு என்ன ஆயிடும், திருப்பியும் கட்டியாகும். இப்போ புதிய பொருள் உருவாகாது, மீண்டும் அதே நிலைக்கு வேணா மாறும். அதே நிலைக்கு மாறும், இல்லைன்னா என்ன பண்ணிடும், கூலா இருக்கும். இப்போ பதனமான ஒரு இயற்பியல் மாற்றம் தானே சொன்னோம். திடப்பொருளா இருந்தது நேரடியாக திரவ நிலைக்கு மட்டும் மாறாது, வாயு நிலைக்கு மாறும். இப்போ இதுல இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் டெய்லி பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஊதுபத்தி, அது ஒரு திடப்பொருள் தானே. சாம்பிராணி அதுவும் ஒரு திடப்பொருள். நெருப்பில் போட்டு ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், புகை மட்டும்தான் வரும். சாம்பிராணி இருக்குமா, அதில் கரைஞ்சிடுமா. இப்போ நம்ம பதனமாதல் அப்படின்னா படிச்சிட்டோம். இதை நம்ம எங்க பார்க்குறோங்கிறத இப்போ பார்த்தியா, தினமும் வீட்டில் நம்ம பயன்படுத்துறோம். அங்கே என்ன நிகழ்வு நடக்குது, அங்கே பதனமாதல் நடைபெற்றால் தானே அது வந்து புகையாகும். ஹீட் பண்றீங்க, ஹீட் பண்ணோன்னா அது என்ன பண்ணுது, ஆவியாகுதா. கற்பூரம் வீட்டில் யூஸ் பண்ற என்னென்ன பொருள் சொல்லியிருக்கு, இன்னும் நாப்தலின். நாப்தலின் அந்த உருண்டை, டாய்லெட் இதுக்கெல்லாம் போடுறோம், நம்ம துணிக்கெல்லாம் வைக்கிறோம், போடுறோமா. இன்னொன்று ரெஸ்ட் ரூம்ல இந்த இது பண்றாங்களா, ஓடோனில் பாக்ஸ்க்குள்ள போடுறீங்களா, அதுவும் என்ன பண்ண கொஞ்ச நாள் ஆனோடனே காற்றுல கரைஞ்சு போகுதா. அது எதனால நடக்குது, அங்க வந்து பதனமாதல் நடைபெறுவதால் நடக்குது. இப்போ புரியுதா, நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் வச்சு யூஸ் பண்றோம்னு பாத்தியா,